உங்க தங்கச்சிய ஆட்டோ ஏத்தி விட போனல நீ. ஆமா. அப்போ அவங்க அப்பா வந்தாரு. நீ ஏன் என் பொண்ணு கூட பேசுறேன்னு கேட்டு என்ன அடிச்சிட்டாரு. நீ அவருக்கு அண்ணன் அடிச்சாரு, கதிர் அவர் அடிச்சிட்டான். பதிலுக்கு பதில் கொடுத்தாச்சு. எப்படி உன்னை அவ அடிக்கலாம்? எனக்கே அப்படியே அவளை திருப்பி அடிக்கணும் போல கோவம் வருது. என்னால இப்ப பிரச்சனை வேற வந்துருச்சு பாருங்க. கதிரனை வேற அவர் போய் அடிச்சிருச்சு. அதுக்கு அவர் பதிலுக்கு அண்ணனையோ கடையோ ஏதோ பண்ணிடுவாரா. நீ அது வேற பயமா இருக்க. நீ அவ அடிச்சதுதான் சரி. எவ்வளவு? 80 ரூபா. ஒரு 20 ரூபா எடு. மூர்த்தி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுவோம்மா. வர ஒரு நிமிஷம். என்ன வேணும்? 1 கிலோ உப்பு கொடுங்க அண்ணாச்சி. எவ்வளவு? 30 ரூபா. என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அது வந்து கதிரு, கண்ணனை காலேஜில் விட்டியா? விட்டண்ணே. எப்பரா போனா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழுதானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய், அவன் வேற சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டே இருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சுடா. இப்போ சரியாயிட்டாண்ணே. வழியில் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், இப்போதான் போய் சத்தம் போட்டு வந்திருக்குமே. அப்படியெல்லாம் கை வச்சிட முடியாது ஈஸியாக. கண்ணை மேல கவிக்காம இருக்கலாம், ஆனா கடையில கவிக்கலாம்ல. என்னது? கடையில் கை வச்சிருவானா? கை வச்சிருவானா அவன்? அப்படி கடையில் கை வச்சுட்டு ஒருத்தர் இங்கேருந்து போயிட முடியாது மாமா. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா உண்மை அப்படி இல்லை. ஜனார்த்தன் நினைச்சா நம்ம கடையை ஒன்றுலாம் ஆக்கிடுவான். ஏமாம்மா, ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுகிற மாதிரியே பேசுறீங்க. ஏன் எதுக்கு மனசில் வச்சுக்கிட்டு? நான் நேரடியாக சொல்லிடுறேன். சொல்லுங்க என்னன்னு. அது ஆமாம், அப்பா அது இருந்து ஏதோ சொல்ல வரீங்க. அது என்ன எதுன்னு சொல்லுங்களேன். அது வந்து மூர்த்தி, ஜனார்த்தன மேனேஜரை பார்த்தேன். அவன் என்ன சொல்லான்னு தெரியுமா? கடைக்கு வர ஜாமான நிப்பாட்ட சொல்லிட்டாரான். அண்ணே, கேக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. ஆமாடா, உன்னை நான் அழிச்சு காட்டுன்னு வந்தாலும் சத்தம் போடும்போது எனக்கு தெரியுமே. அந்த ஆள் இதுதான் செய்வேண்டு. என்னண்ணே செய்யுது? என்ன செய்ய போகிறோன்னு தெரியாதுண்ணே. ஆனால் அந்த ஆள் நினச்சது நடக்கக்கூடாது. ஜனார்த்தன மேனேஜர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பாண்டியன் ஸ்டோரை ஒரேடியா மூடணும்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லடா. அதுவும் ஒரேடியா மூடணுங்காரான். இழிச்சாரு. ஒரேடியாக மூட வைக்கிறாரா? ஒரு நாள் கூட மூட வைக்க முடியாது. அவரை நீ லேசா இடப்படாதாமா. ஜீவா கல்யாணத்தில் அவர் கோபமா இருந்திருக்காரு. இதுவும் சேர்ந்தாச்சு, அடிவேற பட்டிருக்காரு. அவர் சும்மா இருப்பாரா? ஆமாம், நேற்று போகும்போது இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே போனோம். அவன் செய்கிறத செய்யட்டும். கதிரு, ஜீவா, நம்ம பக்கம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரெடியாக இருந்துக்கிறோம்டா. ஜீவா, நம்ம கடையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? சேல்ஸுக்கு எவ்வளோ நாள் தாங்கும்? இன்னைக்கு சரக்கு வந்தால் ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும்ண்ணே. இன்னைக்கு வந்துருமா? பணம் கொடுத்துருக்கோம்ல, வந்துடும். நம்ம கொடுத்த காசுக்கு நமக்கு வர வேண்டிய சரக்கெல்லாம் ஏற்கனவே குடோன்லேருந்து கிளம்பிருச்சேன். ஒரு வாரத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம்ண்ணே. எது எப்படியோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். ஒரு வாரம்ங்கிறதே அதிகபட்சமாக இருக்கணும். அதுக்குள்ளே எல்லா சரக்குக்கும் பேசிடுங்கடா.
சரக்கை நிறுத்திட்டாருனா பிஸ்னஸை உடனே நிப்பாட்ட சொல்லிட்டு நாம் கட்ட வேண்டிய பணத்தை உடனே முழுக்க கட்ட சொல்லுவார்ண்ணே. கட்டுவோம்டா. இது வரைக்கும் கரெக்டாக தானே செட்டில் பண்ணியிருக்கோம். பெருசாக எதுவும் பாக்கி எதுவும் இல்லைடா. இன்னொரு சிக்கல் இருக்க. ஜனார்த்தனை பகிச்சுக்கிட்டு எந்த பேரும் ஒரு பொருள் கூட நம்ம கிடைக்க ஆரம்பிட்டான். அவங்க எல்லாம் பைந்தாங்கோழி போயிடுவோம். ஜனார்த்தன அரசியல் செல்வாக்குக்கு அவங்க எல்லாரும் நாக்க தொங்கு போட்டுலாம் இல்லையானுவோ. இருக்கட்டும் மாமா, இத்தனை வருஷம் நாமளும் இங்கே பிஸ்னஸ் பண்ணி தானே இருக்கோம். நம்மளுக்கு 4 பேர் தெரியாமல வருவாங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. டேய், என்ன ஆனாலும் சரி பாண்டியன் சோர்ஸ் இதே மாதிரி டெய்லி திறக்கணும். என்னடா சொல்கிறீங்க? ஆமாண்ணே, ஒரு நாள் 1 மணி நேரம் கூட கடை அடைக்கக்கூடாது. ஒருத்தரை நம்பி கடையை நடத்திக்கிட்டு அவருக்கு பயந்து எதையும் பேசாமல் இருந்ததெல்லாம் போதுண்ணே. இனி அவரே வந்து கொடுத்தாலும் நமக்கு சரக்கு வேணாம். அநியாயம் பண்ணுறவங்க கிட்ட பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு அவன் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இனிமேல் இருக்க முடியாதுங்க. சரிதான்டா. அந்த ஆளு கணன் அடிச்சிருக்காரு, ஏற்கனவே அண்ணியை அவமானப்படுத்தியிருக்காரு. அன்னைக்கே முடிச்சிருக்கணும். கொஞ்சம் லேட்டு தானே நம்ம. இனி நாமளா அவரான்னு பார்த்துருவோம். ஸ்வேதா ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, கடவுளே, ஏற்கனவே எங்க அப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இப்போ சுத்தம். ச்சே. இதுல ஏன் அப்பாவை இன்னும் 2 அடி அடிக்கலன்னு ஜீவாக்கு கோவம் வேற வருது. ச்சே. அண்ணே, அண்ணே, அவங்க இல்ல. எங்கே போயிருக்காங்க? பக்கத்துல எங்கேயோ போயிருக்காங்க. இல்லை, சாப்பிட வந்தேன். நான் சாப்பிட்டுட்டு ஜீவாண்ணனுக்கும் குமரேச மாமாவுக்கும் எடுத்துகிட்டு போனோம். ஏன் ஜீவா இங்கே வந்து சாப்பிட மாட்டேனா? இல்லை, எப்பயும் நான் தானே எடுத்துகிட்டு போவேன். இல்லைன்னா அண்ணன் நீ யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க. உங்களால நேத்து எனக்கும் ஜீவாவுக்கும் சண்டை தெரியுமா? நான் என்னங்க பண்ணேன்? உங்களை யாருங்க என் அப்பாவை போய் அடிக்க சொன்னது? நான் அடிக்கணும்னு போலங்க. அவர் அண்ணனை தப்பாக பேசினாரு, அதான் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அவர் என்ன வேணா பேசிருக்கட்டுங்க, அவர் அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு அவரை போய் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு உங்க அண்ணன் சப்போர்ட் வேற. நான் வேணும்னு அடிக்கலன்னு சொல்றேன்லங்க. வேணும்னு தான் அடிச்சிருக்கீங்க. நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணதால உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் நடந்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க எங்க அப்பாவை அடிச்சிருக்கீங்க. ஐயோ, ஏங்க எதையும் முடிச்சு போடுறீங்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேசலங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அவர் கண்ணன் அடிச்சாரு, அதுக்கு நான் திருப்பி அடிச்சேன், அவ்வளவுதான். கண்ணன் அடிச்சா அவர் ஒரு காரணத்தோட தானே அடிச்சிருக்காரு. என் தங்கச்சி கண்ணன் கூட பேசிட்டு இருந்ததை அப்பா பாத்திருக்காரு. நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணதே அவருக்கு பிடிக்கல. இப்ப ஜீவாவோட தம்பி கூட என் தங்கச்சியை பார்த்தா அவருக்கு கோவம் வராது? ஏங்க கோவம் வந்து அடிப்பாங்களா? உங்ககிட்ட பேசலங்க. உங்களுக்கு தான் இவரை பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் இவரை சொன்னா உங்களுக்கு கோவம் வருது? கண்ணன் சின்ன பையங்க, அவன் யதார்த்தமா பேசியிருப்பான். அதுக்கு அடிக்க என்னங்க இருக்கு? பிடிக்கலன்னா இனிமே பேசாதப்பான்னு சொல்லியிருக்கலாம்ல. இங்க நின்னுட்டு என்ன வேணாலும் சொல்லலாங்க. அங்க நேர்ல பாக்கும்போது அவருக்கு கோவம் வந்திருக்கும்ல. அதுக்காக கண்ணை அடி வாங்க முடியுமாங்க? சின்ன பையங்க அவன். அவன் அடிக்க எப்படி மனசு வந்துச்சு அவருக்கு? அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்கல்ல. எது சரியோ அதை தான் பேசுறோம். பெரிய சரி. என்ன நடந்தாலும் நீங்க எங்க அப்பா அடிச்சது தப்புதான்.
அடிச்சிட்டு ஏன் முன்னாடியே இப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாம நிக்கிறது அதை விட பெரிய தப்பு. இப்ப கூட சாரி நான் அடிச்சது தப்புதான்னு சொல்றீங்களா பாத்தீங்களா? அப்படியே மொற மாதிரி நிக்கிறீங்க. இதே முல்லையோட அப்பாவை ஜீவா அடிச்சிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம எங்க அப்பாவை இழுக்கிறிய? எங்க அப்பா கண்டிப்பா எந்த சூழ்நிலையானாலும் கண்ணனை அடிக்க மாட்டாங்க. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட பேசல, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? முல்லையோட அப்பாவை ஜீவா அடிச்சிருந்தா நீங்க சண்டை போட்டிருப்பீங்கல்ல. ஆனா ஜீவா உங்க கூட சண்டை போடாம ஏன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்க செஞ்சதுதான் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். அநியாயம் எங்க இதெல்லாம். இது பாருங்க, இந்த வீட்ல யார் வேணாலும் நீங்க செஞ்சது சரின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க செஞ்சது தப்புங்க, பெரிய தப்பு. எங்க அப்பாவை நீங்க அடிச்சத என்னால மறக்கவும் முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. இனி உங்ககிட்ட என்னால இந்த வீட்ல மூச்சு கொடுத்து கூட பேச முடியாது. நான் அடிக்கும்போது அவர் உங்கள் அப்பான்னு எனக்கு தோணலைங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கலங்க. கண்ணை மட்டும்தான் என் முன்னாடி இருந்தான். அவன் அழுதது தான் என் முன்னாடி இருந்துச்சு. போதாததுக்கு அவர் மூர்த்தி அண்ணனை வேற தப்பு தப்பாக பேசி என்னால் தாங்க முடியலங்க. அதனால தான் அடித்தேன். ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்த 1000 விஷயம் சொன்னாலும் தப்பு தப்பு தான். தப்பு என்னைக்குமே சரியாயிடாதுங்க. உங்களை நான் என்னமோ நினைச்சேன். இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா எங்க அப்பா வடிச்சு என்ன நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. என்னையும் ஜீவாவையும் சண்டை போட வச்சிட்டு இருக்கீங்க. செய்யுங்க, நல்லா செய்யுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. ச்சே! ஏங்க இந்த கோவம் எல்லாம் நம்ம கிட்ட தான் போல. நாம ஒன்னு சொன்னா 10 சொல்ல தெரியுதுல்ல. இவகிட்ட பதில் பேச வேண்டியதானே? பெரிய இவக மாதிரி பேசுறத பாரு, கருத பாரு. ஏய் என்ன? ஏன் என்கிட்டனா எகிரிட்டு வர தெரியுதுல்ல? அங்க பேச வேண்டியதானே? அவங்க கிட்ட என்ன பேச முடியும்? என்ன திட்டத்துக்கு நான் என்ன எழுதி கொடுக்கறனாக்கோ அதுவா ஃப்ளோல வருது இல்ல? அக்கா வீட்ல இல்ல, வந்தா சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? முல்ல, கோயிலுக்கு போறேன், வரீங்களா? இப்ப வா. 6 மணி தானங்க ஆகுது. இல்லங்க, நான் வரல. சும்மா தானங்க உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கீங்க. வாங்கலாம் போவோம். இல்ல, இனிமே நான் கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடும், அதான் நான் வரலன்னு சொல்றேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷங்க. என்ன? நீங்க சொல்லிட்டீங்களா? யார்கிட்ட? இல்ல, யார்கிட்டயும் சொல்லாம போறீங்களே, அதான் கேட்டேன். யார்கிட்ட சொல்லணும்? ஜீவாவுக்கும் எனக்கும் சண்டை. அவன்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி என்னால சொல்ல முடியாது. இல்லங்க, நான் அதை கேட்கல. வீட்ல அத்தை கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, கேட்டா நீங்க சொல்லிடுங்க. ம்? ஐயோ, அது வம்புங்க. நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. அக்கா, அக்கா, எங்க சும்மா இருங்க. என்ன முல்ல? ஏ மீனா, நீ எங்க கிளம்பிட்ட? கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். தனியாவா? தனியாதான். தனியா ஏன் போற? ஜீவாவை கூட்டிட்டு போ. ஆமா, கூப்பிட்ட உடனே அப்படியே வந்துட போறான். நான் வேணா அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? வேண்டான்னு சொல்லுவான், விட்டுருங்களேன். ஏ மீனா, நீ கேட்டியா? அப்படி சொன்னானா அவன்? கேட்கணுமா? எனக்கு தெரியாதா? சரி, அப்போ கண்ணன் யாரு கூட்டிட்டு போறியா? நான் என்ன சின்ன பிள்ளையா? இங்க இருக்கிற கோவிலுக்கு தானே போறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்ல மீனா, நேரமாவது. இதுக்கு மேல எப்படி தனியா போவ? 6 மணி தானே ஆகுது. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ தனியா போக வேண்டாம் மீனா. நாளைக்கு போலாமா? நானும் வரேன். நாளைக்கா? என் ஃப்ரெண்டு வந்து என்ன பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
நீங்க நாளைக்கு போன்னு சொல்றீங்க. சரி அப்ப அவளை இங்க வர சொல்லு. அது எப்படிங்க சொல்ல முடியும்? அவ இங்க வந்துட்டு திரும்ப கிளம்புறதுக்குள்ள நைட் ஆயிடும். சரி அப்படி மீட் பண்றதா பிளான் இருந்திருந்தா முன்னாடியே வர சொல்லிருக்கலாம்ல. இப்படி பொழுது போற டைம்ல கிளம்புறேன்னு சொல்ற. இது பாருங்க, நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல. நான் போறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். சரி அப்போ ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. முடியாதுங்க. ஏன்? இப்ப நான் ஏதோ வெளியூருக்கு போற மாதிரி ஏன் இவ்ளோ பில்டப் கொடுக்குறீங்க? போயிட்டு 1 ஹவர்ல வர போறேன். சரிம்மா, ஜீவா கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன்லயாவது சொல்லிட்டு போ. ஹலோ, இருடி, கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேன். நீயும் படுத்தாத. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஆமா, லேட்டு தான். இங்க 2-3 செக் போஸ்ட் தாண்டி வர வேணாமா? இரு வந்துடுறேன். அவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல மீனா, மீனா ஒரு நிமிஷம். சொல்ல சொல்ல கேட்காம போறா பாரு. விடுங்கக்கா, 6 மணி தானே ஆகுது. அது இல்ல முல்ல, திரும்ப வரத்துக்குள்ள இருட்டிடும். அவ மட்டும் தனியா வேற, அதுக்காக தான் சொல்றேன். டேய் அங்க பாருடா. டேய் யாரா அது? பொண்ணு சூப்பரா இருக்கு. தெரியல மாப்ள. ஏய் பொண்ணு, ஏய் நில்லு, நில்லுங்கறல. என்னடா? வீடுங்க. எதுக்கு? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். திரும்ப கேள்வி கேட்கறதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு போல. குழந்தை திருமணமா? டேய் டேய் வேண்டாம். எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நாங்க யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏய் நாங்க யார் தெரியுமா? தொடாதடா. என்னது இது? என்னடி இது தொடுறீங்க. தும்முறா? டேய் விடுங்கடா. ஏய் வாடி. ஏய் எங்க வர? ஏய் ஏய் நில்றி. ஏய் விடுங்கடா. ஓடுற? ஆ? ஏய் விடுங்கடா. ஏய் என்னடி ஓட கத்துற? யாரும் வர மாட்டாங்க. இங்க பாரு, சத்தங்கத்த போடாத, அமைதியா சொல்றத கேளு. என்ன டேய் யாருன்னு பாரு. டேய் யாரா நீ? ராஸ்கல், யார்கிட்ட? ஏய் யார் மேல கை வச்ச? ஏய் 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 வாடா வாடா போயிடலாம். ஏய் என்னம்மா மீனா, எங்க போயிட்டு வர நீ? கோவிலுக்கு போனேன். இந்நேரத்துக்கு எதுக்குமா கோயிலுக்கு தனியா? இல்ல, இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. இந்த இடமே ஒரு மாதிரியான இடமா? தனம் எப்படி உன்னை தனியா அனுப்புனாங்க? நான் வந்ததுனால சரியா போச்சு.
இல்லைன்னா தப்பா இருக்கும்ல. இனிமே இந்த மாதிரி தனியா வராத. சரி வண்டியில ஏறு, நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். வீட்டுல சொல்லாதீங்க, திட்டுவாங்க. ஒன்னும் இல்ல, வாமா. என்ன வீட்டு முனையில விட்டுருங்க. உங்க கூட வந்தா ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சு என்ன திட்டுவாங்க. சரி பாத்துக்கலாம், நீ முதல்ல வா.